நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். செப்டம்பர் மாதம் கன்னிராசி மற்றும் கன்னிலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கானது. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கேட்கணும். ஏன்னா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் செவ்வாய் இப்போ நடப்போட்டுட்ருக்கார். அந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் மாதம் முழுக்கவே, அதாவது 26ஆம் தேதி வரைக்கும் கன்னியிலேயே உட்கார்ந்துட்டுருக்கார். பொதுவாகவே கன்னியில் செவ்வாய் புதனோட வீடு அப்படின்றது கொஞ்சம் போராட்டம் தான். அதில் இன்னும் நிறைய போராட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவானுடைய நேர் பார்வையிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஆரோக்கியம் என்னமோ பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இதுதான் பண்ணுது அதுதான் பண்ணுது அப்படின்னா வேற, ஆனா என்னமோ பண்ணுது, மனசு என்னமோ சரியில்லை, என்னமோ யாரை பார்த்தாலுமே ஒரு பயமா இருக்கு, போராட்டமாவே இருக்கு அப்படின்றதும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வண்டி முட்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய லேப்டாப்பை மறந்து போய் அதனால டோட்டலி வெறுப்பாகி உங்களை வேலையை விட்டே தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது. அதே தான் பொருளாதாரத்தில் இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி டெலிவரி பண்ணுவேன்னு 100% சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது அப்படியே மறந்துடுவீங்க. பிகாஸ் சனி செவ்வாயினுடைய பார்வை இட் இஸ் ஒரு அதிதீரமான ஒரு பார்வை. கடைசியில் அது கொடுக்க முடியாமல் கையிலேயே வச்சுக்கிட்டு, ஆனால் அது கொடுக்க முடியாமல் டோட்டலாக ஆர்டரே கேன்சல் ஆகிற அளவுக்கு இருக்குது. அப்போ இதுலேருந்து எல்லாம் வெளியில் வர நீங்கள் என்ன பண்ணணும்? நிறையா அயர்ன் ஃபுட் சாப்பிட்ணும், நிறையா கால்சியம் ஃபுட் சாப்பிட்ணும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நிதானத்தோட ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். சீக்கிரமே எழுந்திரிக்கணும். ஒரு விளக்கு தீபதபம்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீபதபம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் நிதானமாக உட்காந்துட்டு ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி நாளையினுடைய வேலைகளை, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முக்கிய வேலைகளை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்புறம் மறுநாள் அது பார்க்குறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் தான் உங்களுக்கு அதிபதி. அந்த புதன் அப்படின்றதே நாலேஜ் தான், ஞாபக சக்தி தான். ஸோ அந்த இடத்துல இறடும் போது நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க, பிரம்மாண்டமாக படிப்பாங்க. ஆனால் மேக்ஸ் எக்ஸாம்னு நினச்சி ஆனால் அங்கே சோஷியல் ஸ்டடீஸ்க்கு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன தான் ஸ்மார்ட்டாக எக்ஸாம் எழுதினாலும் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்காது, மைண்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், கிராஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க, அதுலேயே 40 மார்க் போயிடும். நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ஒப்பிட்டுக்கோங்க. ஸோ எதுவுமே நிதானத்தோட செயல்படணும் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காலு, பாதம், இடுப்பு, எலும்பு இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தூக்கத்தை தொலைக்கக்கூடாது. கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. நல்ல ஒரு பழைய இளையராஜா மியூசிக் போட்டுட்டெல்லாம் நல்லா சாஃப்டான மியூசிக் போட்டுட்டு நீங்கள் தூங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மனசுக்குள்ளே போராட்டம்ன்றது தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நீண்ட நாளாக எந்தெந்த பிரச்சனையில் ஹெரிடட்ரியா லைக் பிபி, கொலஸ்ட்ரால் இதிலெல்லாம் எங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் பயங்கரமாக ஷூட்டப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ரொம்ப 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 நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையில் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார், குருனுடைய பார்வையில் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நிதானத்தினாலேயே நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். ராகு 6லன்றது கொடுத்து வச்ச வரம். ஸோ எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் போய் வெற்றி காண முடியும். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்திங் ரியலி சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ஹாஃபில் சுக்கிரனும் கேதுவும் வேற உங்கள் 12ஆம் வீட்டில் போய் உட்கார போகிறாங்க. அப்போ சுக்கிரன் அப்படின்னா அதீதமாக ஆசைகளை தூண்டக்கூடியவர், நிறைய ஆசைப்பட வைக்கக்கூடியவர். ஆனால் அதே இடத்துல எடுத்துகிட்டு போய் செய்யலாம் அப்படின்னா அந்த பற்றுன்றது பற்றில்லாமல் போகக்கூடியது. நீங்களே உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, வாப்பா ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ட்ரிப் போகிற வழியிலே நிறைய மூட் அவுட்ஸ் ஆகும். அவங்க பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய தாக்குதலை ஏற்படுத்தும். அதனால ஏண்டா ட்ரிப்பு போகணுன்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நட்பு வட்டாரத்தில் நீண்ட நாள் நட்பு முறியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் மைண்டில் ரொம்ப கிளியராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து விடுபட உங்களுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் டேக் இட் ஈஸியாக இருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏற்ற மாதிரி அவங்க டக்குன்னு ஏதாவது தப்பாக பேசினாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு புரிய வைங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஆரோக்கியமும். அடுத்தது இப்போ நடக்கிற திசாபுத்தி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அது அவ்வளோ சரியில்லைன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அப்படி இல்லை அப்படின்னா மேனேஜ் பண்ணி சூப்பராக வந்துடலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.